ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்த்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இது என்னுடைய குழந்தனார் பையனுடைய ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. வீட்டில் டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாருமே மொட்டை மாடிக்கு போயாச்சுங்க. இது வந்து 9 kg சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கான அளவு வந்து 2.5 லிட்டர் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு 10 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 10 கிராம் இதோட ஆட் பண்ணி 4 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது தாங்க ரொம்பவே மீன். நிறைய பேர் வெங்காயத்தை அப்படியே வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகாமலே நீங்கள் எல்லா பொருளும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பிரியாணி கலரும் கொடுக்காது, டேஸ்ட்டும் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு வதக்கி இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் வெறும் சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு நல்ல கலரும் கொடுக்கும், அதே டைமில் உங்களுக்கு காரமும் கொடுக்கும். ஸோ 100 கிராம் மிளகாத்தூள் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 3 கிலோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 கட்டு அளவு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி இது எல்லாமே க்ளீன் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 லிட்டர் அளவு தயிர், 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த தயிர், பால், தக்காளி, சிக்கன் இது எல்லாத்துலேயுமே தண்ணி வேணும். ஸோ நீங்கள் எதுலேயுமே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து 9 kg பிரியாணிக்கு 10 kg சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிளறினாலும் சிக்கன் உங்களுக்கு உடையாது. கிரேவி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சிடும். இது வந்து நாங்கள் 9 கிலோ அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருந்தோம். ஸோ அரிசியை நாங்கள் செப்பரேட்டாக தனியாக வேக வச்சு தான் நாங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணி அரிசி வந்து 80% குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வடிகட்டி அதை தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவியை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசி இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அரிசி உடையாத மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தம் கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக அரிசி லெவலை பொறுத்து. நாங்கள் தம் கொடுக்கறதுக்காக மேலே தம் வச்சு எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சிட்டோம். கீழே தவா வச்சும் கொடுக்கலாம், ஆனால் நாங்கள் தவா வைக்கல, சிம்லி வச்சு தான் தம் எடுத்தோம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கீழே எங்கள் மாமியார் ரெசிபிலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பர்த்டே பேபியும் ரெடியாகி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலான்ட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணி கேக் சூப்பராக இருந்ததுங்க. எல்லா குட்டீஸையும் நிற்க வச்சு சூப்பராக கேக் கட் பண்ணி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக சிக்கன் பிரியாணி ரைத்தா வச்சு சூப்பராக இருந்ததுங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு சாப்பிட வச்சு வராதவங்களுக்கு எல்லாருக்குமே பர்த்டே ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.